நாளும் கோளும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலி என்ற முருக பெருமான் குருவலியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்றர்களே அனைவருக்குமே, ஒவ்வொரு தமிழருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முருக பெருமான் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தமிழருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, 12 ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஜாக்பாட் யோகம் இருக்கு. இந்த வருஷத்துடைய பேர் பாருங்க, இது முன்னாடி விசுவாவசு வருடம் முடிஞ்சிருச்சு. இப்ப வரக்கூடிய வருஷம் பராபவ வருஷம். இது தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அவசர நிலை. இதுக்கு பேரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் திடீர் ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார், இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்றேன் தெரியுமா? இதான் காரணம். நிறைய பேருக்கு தங்கம், பொன், பொருள், நகை சேமிப்பு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனா பிளே டைம்ல பார்க்கணும். கண்டிப்பா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் இருக்குது. கடைசி முட்டு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்படி? விருச்சக ராசியுடைய தொடர்பு பயங்கரமா சிந்திக்கக்கூடிய தொடர்பு உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எப்படி? ஏதாச்சும் மனசுக்குள்ள திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எடுத்து பார்த்துக்குங்க, விருச்சகத்துடைய குணம் இப்படிதான் இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடைஞ்சே தீர வேண்டும். இப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை அடைஞ்சே தீர வேண்டும். அப்படி அதிகமா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா விருச்சகம் மட்டும்தான். ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்கள், திறமையானவர்கள் எல்லாமே பாருங்க, இந்த விருச்சக ராசியில நிறைய தொடர்புகள் அதிகமா இருக்கும். இந்த ராசியுடைய குணம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும். விஷயத்தை கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற திறமை நிறைய இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தமிழனும் சரி, தமிழ் புத்தாண்டை நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. ஆங்கில புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எப்படி? தமிழ் புத்தாண்டுக்கு அனைவருமே முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய விஷயம் மாறப்போகுது வாழ்க்கையில, நிறைய விஷயம். விருச்சகத்துக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரணும். ஏன்னா கிரகம் இப்போ எதுவுமே மறைவில் இருக்குது. இந்த வருஷத்துல 4 கிரகம் மெயினாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு ஜாதக தோஷத்தை காட்டக்கூடிய ராகு கேது தான். அது பாருங்க, உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல, 10ஆம் இடத்துல கேது. கேந்திர யோகத்துல இந்த 2 கிரகம் உட்காந்துருக்கு, கெட்ட இடத்துல இல்லை. நல்லா பாருங்க, ஒரு மனிதனை சனி பகவான் வேண்டா பயந்து ஓடுவோம். ஈஸ்வர பட்ட ஒரே கிரகம் சனி பகவான் தான். அவர் எங்க இருக்காரு? நேரா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல, திரிகோண ஸ்தானத்துல 5ஆம் பாவத்துல நிற்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் உங்க ஜாதகம் நான் செக் பண்ண சொல்றதுமா, கோச்சார கிரகம் நல்லா இருக்கு, ஜாதகம் நல்லா இருக்குதா. அடுத்து 8ஆம் இடத்துல குரு இருக்காரு பாத்தீங்களா? அந்த வருஷத்துல குரு பகவான் மட்டும்தான் பேச்சியா இருக்காரு, எந்த கிரகம் கிடையாது. 9ஆம் இடத்துக்கு வந்து உங்க ராசியை பார்க்குறாரு. வேலை முடிஞ்சு. இப்போ சொல்லணும் உங்களுக்கு பல மணி என்ன சொல்லணும், குரு பார்த்தால் கோடி நன்மை. அது வேலை செய்யுமா செய்யாதா? உங்கள் ஜாதகத்தை பார்க்காம சொல்லவே முடியாது. ஜாதகம் எல்லாருமே பிறந்ததை வச்சு கண்டிப்பாக பார்த்துங்க. நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு. குரு பகவான் யோகமான கிரகமா, இல்லை சனி பகவான் யோகமான கிரகமா, இல்லை ராகு பகவான் யோகமான கிரகமா, இல்லை கேது பகவான் யோகமான கிரகமா? இந்த 4 கிரகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். நீ எடுத்து பார்த்துக்குங்க. இப்போ இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் போகிறாங்க பிறக்கும் போதே. ராகு பகவான் சதயம், கேது பகவான் மகம், சனி பகவான் உத்திரட்டாதி, குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம். இந்த வருஷம் பிறக்கும்போது அவங்க வேலையை அவங்க அந்த கிரகம் வேலை பார்க்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் எப்படி வேலை பார்க்குது, இதை தான் நீங்கள் பார்க்கணும். நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட நிறைய ஒருத்தர் ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருப்பீங்க. நிறைய மாற்றம் லைஃப்பில் நடக்கும். கெட்டது சொல்ல முடியல, நான் கெட்டது சொல்ல வரல, பிளே டைமில் கெட்டது சொல்ல முடியல. எல்லாருமே கர்மாவில் பிறந்திருக்கும். அந்த கர்மாவை எப்படி எதுக்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இப்போ மூவ் பண்ணி அடிங்க, நெத்தி அடி அடிக்கலாம். அந்த வருஷம் தமிழ் வருஷம் சொல்ல. ஆங்கில புத்தாண்டு போகாதீங்க, தமிழ் புத்தாண்டு வாங்க. கடன் இருக்கா, பகை இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். கடன் இல்லாமல் இருக்க முடியாது. விருச்சராசியில் வந்தால் கடன் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்? காசு பணம் தான் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தது ராஜா. ஒரு வருஷமா கடன் இருக்கா இல்லையா கேளுங்க. 10 மாதம் கடன் இருக்கணுமே. பொருளாதார வருமானம், சொத்து, இடம், பூமி, வழக்கு இருக்கா இல்லையா? இருக்கணுமே.
இதெல்லாம் குரு கெட்டு போயிருந்தா எப்படி இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்தில் பிரச்சனை, கண்டிப்பாக திருமண தடை, கண்டிப்பாக படிப்புகளில் மாற்றம், தொழிலில் நிரந்தரமாக நல்ல வேலை கிடைக்கல, வீட்டில் இருக்க எத்தனை வருஷமா 3 4 மாதம் வேலை வீட்டில் இல்லை, வேலை எல்லாமே வீட்டில் இருக்கீங்க, கேட்டு பாருங்க நடந்திருக்கும். ஒரு இடத்த விற்க முடியல, இவ்வளவு விலை பேசிட்டீங்க, எல்லாம் பேசி முடிச்சு வச்சிருக்கோம், ஆனால் விற்க முடியல, ஒரு மாற்றமாக இருக்குது, தொழில் சரியாக அமையலை, நஷ்டமாக பார்க்குறேன். ஏன்னா உங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறேன், ஏன்னா நல்லது நடக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லது நடக்கலை. நிறைய கேட்பீங்க உங்கள் ஜாதத்தில் பாருங்கள், உங்கள் லக்னம் அது எப்போ எங்கே இருக்காருன்னு. நல்லா இருந்தால் தான் இங்கே நல்லது நடக்கும், கெட்டதாக இருந்தால் கெட்டதாக நடக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். ஜாதகத்தில் பிறந்த நேரம் தான் ஒருத்தர் வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. நீ இந்த வேலையை பாரு, இந்த தொழிலை பண்ணு, இப்படிப்பட்ட மனைவி, இப்படிப்பட்ட கணவன், இதை வச்சு தான் சொல்ல முடியும். இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும், நல்லா உங்கள் ஜாதகத்தை பார்க்காம தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய விஷயம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கு. நான் எடுத்தோன்னே என்னமா சொல்லுவேன், காதல் திருமணங்கள், சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். சொகுசு பங்களை வாங்கணும் பிளான் தான் பண்ணிக்கோங்க, இடம் வாங்கணும் பிளான் தான் பண்ணிக்கோங்க, ஒரு கேஸில் ஜெயிக்கணும் பிளான் தான் பண்ணிக்கோங்க. 9ஆம் இடத்துல உங்கள் அப்பா ஸ்தானத்தில் உங்கள் தாத்தாவுடைய ஸ்தானத்தை போய் இங்கே குரு உட்கார்றாரு. அப்போ தாத்தா சொத்து கிடைக்குமா கிடைக்காம கிடைக்கும் தான் சொல்லுவேன், நான் கிடைக்கலன்னு சொல்லவே மாட்டேன். அம்மா சொத்து கிடைக்குன்னா சொத்து கிடைக்குன்னு சொல்லுவேன். இடத்த விற்க முடியல, ரொம்ப நாள் விற்க முடியல, அந்த இடம் விற்று போகும். இப்போ நகையா காசு வரணும், இல்லை இடமா காசு வரணும், எல்லாம் பாருங்க, நகையா வரணும், இல்லை இடமா வரணும், இல்லை ஏதாச்சும் ஒரு கமிஷன் சம்மந்தமாக உங்களுக்கு பணம் வரணும். இது அமைப்பு பக்காவாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஜாதகத்தை பாருங்கள், நிறைய விஷயம் மாறப்போகுது. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கடன் இருக்காது, எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்கள், லோன் சேங்ஷன் ஆகும். கடன் கொஞ்சமாச்சும் இந்த வருஷத்தில் அடைப்பீங்க பாருங்கள். எனக்கு கடன் பிரச்சனை இல்லை, இப்போதான் நிம்மதிங்கிற விஷயத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் சொல்லுவீங்க பாருங்கள். நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். வேலை கிடைக்காத அனைவரும், வெளிநாட்டு வெளியூரில் வேலை பார்க்குற அனைவரும் வேலை உத்தியத்தில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இருக்கு ராஜா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் பிறந்து கொஞ்ச நாள் செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, அதனால வேலை இருக்குங்கிறேன். எதிரியை வைப்பீங்க, வழக்கில் ஜெயிப்பீங்க, அரசாங்கம் மூலம் நிறைய ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். அரசாங்கம் சூப்பராக இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, நினைச்ச வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் தேடி வரும். இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வேலையில் பிரச்சனை சரியாகும். அங்கே வெளிநாட்டில் படிக்கிங்கன்னா அங்கேயே நிரந்தரமாக அங்கேயே வேலை கிடைக்கும். படிப்பு கல்வியில் அதிக மதிப்பெண் வாங்குறது விருச்சிக ராசி லிஸ்ட்டில் உண்டு. மருத்துவ படிப்பா, ஐடி சம்மந்த படிப்பா, பேங்க் சம்மந்த படிப்பா, கமிஷன் சம்மந்த படிப்பா, எந்த படிப்பாக இருக்கட்டும், கலை சம்மந்தப்பட்ட படிப்பா, எல்லாருமே டாப்பாக அதிக மதிப்பெண் எடுக்கிறது நீங்கள் தான் இருப்பீங்க. இதை எழுதி வச்சுங்க. இது விருச்சத்துக்கு நடக்க போகுது இந்த வருஷத்தில், நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதுக்கான பலன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா, நீங்கள் செக் பண்ணாமல் இங்கே எடுக்காதீங்க பலனை. வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பா. தொழில் உத்தியோகம் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். புதுசாக தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் சார், செம்மையான டைம். இப்போ தொழிலில் கஷ்டமே வராது. நீங்கள் புதுசாக தொழில் பண்ண முடியலாம். 10ல் கேது, நான் சொல்லிட்டேன், 10ல் கேது பாவியான கிரகம் இருக்கணுமா இருக்கக்கூடாது, 10ல் இருக்கணும்ல, அது சுயசாரம். நீங்கள் உங்கள் மைண்டில் பிளான் ஓடும் பாருங்க. இப்போ இந்த தொழில் பண்ணலாமா, இதில் போகலாமா, அதில் போகலாம், ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்தை இப்போ ஒரு முடிவு கட்டிடுவார். இப்போ குரு பகவான், மாமனார் மாமியார் உறவுகள், பொருளாதார வருமானம் சூப்பராக இருக்கும். வெளிநாடு நிறைய பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, நெருப்பு சார்ந்தவலை, இரும்பு சார்ந்தவலை, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. விருச்சகத்துக்கு நான் எந்த ஒரு கெட்டது நான் சொன்னேன்னா சொல்லலைல்ல, கெட்டது நடக்காது. உங்கள் ஜாதகத்தை மட்டும் மூவ் பண்ணிப்பாங்க, சூப்பராக இருக்குது தமிழ் புத்தாண்டு. இப்போ நட்சத்திர பலன் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பார்த்தா பொறுமையான குணம், அமைதியான குணம், ஒழுக்கமான குணம். ஒழுக்கத்துக்கு நீங்கள் தான் அதிபதி. எப்படி ஒழுக்கத்துக்கு நீங்கள் தான் அதிபதி. இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். இறைவன், அதாவது நீங்கள் போன பிறவி செஞ்ச தர்மம் இப்போ உங்களை காப்பாற்றும். இந்த வருஷத்தில் பாருங்க, குரு உச்சத்துலங்க, எங்கே 9ஆம் இடத்துல உச்சத்தில், படிப்புகளில் டாப்பு, பணம் பொருளை நீங்கள் டாப்பு, இடம் பூமியில் டாப்பு, இதெல்லாம் வரப்போதும் காட்டுது. ஆனால் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா, எல்லாருமே விசாரணை பார்த்தோம் சூப்பராக வருங்க. கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணுமா, கல்வித்துறை, எழுத்துத்துறை, கணிதத்துறை எல்லாத்தையும் டாப்பாக வருவீங்க. எல்லாமே யோகம் சூப்பராக இருக்குது. குழந்தை பாக்கியம் சூப்பர், காதல் திருமணம் சூப்பர், எல்லாமே நல்லது மட்டும்தான் நான் சொல்கிறேன். விசாரத்துக்கு எந்த கெட்டதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வருஷத்தில் குரு எப்போதும் உச்சத்தில் உட்காந்துருக்காரு, அதனால சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார், ஆனால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக. கவலைப்படுவீங்க. அடுத்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடி. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களை தேடி வருது ராஜா. சனி பவன் இந்த வருஷம் தேடி உங்களுக்கு பாதிக்கவே மாட்டேன், கவலைப்படாதீங்க. சனியுடைய தாக்கங்கள் உங்களுக்கு நிறைய குறையும். சொந்தமாக வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடை வைக்கணும், வந்து பூமி வைக்கணும், வண்டி வைக்கணும், வாங்கணும், எல்லாச்சும் விற்கக்கூடிய அமைப்பு வரும். பொருள் வருமானம் சூப்பராக இருக்கும். குருவுடைய பார்வை, பொன் பொருள் நகை சேமிப்பு எல்லாமே அனுசத்தில் எல்லாமே அழகாக இருக்குது. பார்த்துக்குங்க. நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க. வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும். புதுசாக தொழில் பண்ணுற எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது.
விருச்சத்துக்கு எந்த ஒரு கெட்ட பலனும் இந்த வருஷத்துல கிடையவே கிடையாது. அதுவும் அனுசரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், பதவியோ அந்தஸ்தோ கௌரவமோ இரும்பு சார்ந்த வேலையோ நெருப்பு சார்ந்த எல்லாரும் நல்ல ஒரு மாற்றம் வருது பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்து அனுசரத்தில் பிறந்தவங்க இப்போ எல்லாமே வாழ்க்கையே மாறுது பாருங்க, லைஃபே ஸ்டைலே மாறுது பாருங்க. அடுத்து கேட்டை பிறந்தவங்க, கேட்டை நட்சத்திரங்கிறது ஒரு புத்திசாலியான நட்சத்திரம். நல்லா பாருங்க, பிறக்கும்போது ஆனால் புதன் நீசமாக இருக்கும், ஒரு குழப்பம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்க. இந்த வருஷம் பிறக்கும்போது உங்க குழப்பத்திலே இருப்பீங்க, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு குழம்புவீங்க. எனக்கு குழப்பத்தை விட்டுருங்க, அங்கிட்டு ஒரு மாசத்துல நீங்க டாப்பா வருவீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, வேலை கிடைக்கும், வெளிநாடு யோகம், வெளியூர், ஐடி, பேங்க்ல வியாபாரம், கமிஷன் வியாபாரம், பட்டே கிளப்புவீங்க, நரம்பு டாக்டர், மருத்துவத்துறை, அடுத்து வக்கீல் துறை, கமிஷன் வியாபாரம், எல்லாமே நீங்க டாப்பா வருவீங்க. எதுவுமே கெட்டதே நடக்காது. கேட்ட கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில் நடக்க போது இந்த வருஷம் எல்லாமே சூப்பரான யோகம் பாருங்க. இந்த விருச்சக ராசி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரு பகவான் பார்ப்பதால் கோடி நன்மையிலே கொடுக்கக்கூடிய புத்தாண்டாகவே அமைகிறது.